ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் தி யூடியூப் சேனல். என்னது திருச்சி கிழக்கில் திரு ராகவா லாரன்ஸ் தாவேக்கா சார்பாக நிற்க போகிறாரா? என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்குமே தான் சாக்காச்சு. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டார். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. விஜய் பயந்துட்டாருப்பா, அதனால தான் 2 தொகுதியில் நிற்கிறாரு. கண்டிப்பாக இந்த 2 தொகுதியிலுமே தோற்றுருவாங்கன்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் மூக்கில் சளி வர அளவுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 2 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் மாசான ஒரு வெற்றியை பெற்றாரு. முக்கியமாக பெரம்பூரை விட திருச்சி கிழக்கில் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் ஒரே நேரத்தில் எம்எல்ஏவை இருக்க முடியாது. ஸோ அதன் காரணமாக திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் அவர்கள் வேற வழியே இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால 234 தொகுதியில் திருச்சி கிழக்கில் மட்டும் எம்எல்ஏவே இல்லாத தொகுதியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் மாதங்கள்லேயே இடைத்தேர்தல் வரும். இந்த இடைத்தேர்தலில் யார் விஜய் அவர்கள் நிற்க வைக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி அனைத்து தாவேக்க தொண்டர்கள் திருச்சி கிழக்கு மக்கள் மத்தியிலலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுந்துகிட்டு இருந்தது. இந்நிலையில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்க வைக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி செய்திகள் பரவிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் டான்ஸ் மாஸ்டராக இருக்கக்கூடிய திரு ராகவா லாரன்ஸ் அவர்களை திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா விஜய் அவர்கள் மைண்ட்ல எழுந்திருக்கா. கூட இருக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த ஐடியா ஒரு நல்ல ஐடியா. ஆல்ரெடி ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஊனமுற்றவர்கள், வறுமையில் வாடும் மக்களுக்கெல்லாம் உதவி செய்ததில் வாழும் கர்ணனாவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் வரப்போற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் லாரன்ஸ் நிப்பாட்டல அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான் விஜய் அவர்கள் போட்டுட்டு இருக்காராம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு ஆல்ரெடி பால் ஊற்றி சங்கு ஊதிட்டாரு. நம்ம லாரன்ஸ் அவர்களை வச்சு சம்பவம் பண்றது மூலியமா திமுகன்ற கட்சியை எரிச்சு சாம்பலாக்கி காசிலேயே போய் கரைச்சிட்டு வந்துடுவார் போல் இருக்குது. வேண்டாம்ப்பா, இவனுக்கு அஸ்தியை கரைச்சா காசி தண்ணி கூட சாக்கடையா மாறிடும்.